Hey guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளைடோன்ல இருந்து 6th யூனிட்டா இருக்க நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் டு தி கார்பனைல் காம்பவுண்ட்ஸோட ரிமைனிங் பார்ட்ஸ் தான் வந்து என்ன பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெக்சர்ல கிளைடனோட இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம். அதுல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான சாப்டர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்தோம். அதுக்கு அடுத்து செகண்ட் லெக்சர்ல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் டு தி கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற அந்த 6th யூனிட்ல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? அதுல நம்ம வந்துட்டு சில ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். அதில் வந்து இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸோட ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லாப்பிங்ஸ் அண்ட் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன்ஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து இன்ட்ரோடக்ஷன்ஸாக வந்து செகண்ட் லெக்சர்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? இப்போ அதோட கண்டினியூஷனாக வந்துட்டு 11th ரியாக்ஷன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆர்சி டபுள் பாண்ட் OH அப்படின்ற இந்த ஆல்டிஹைட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஆர்கனோ மெட்டலிக் ரியேஜென்ட் வந்து ஆட் பண்ணி என்ன பண்ண போறோம் ரியாக்ஷன்ஸ் வந்து கண்டினியூ பண்ண போறோம். சரிங்களா? ஓகே, இங்க நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா RC டபுள் பாண்ட் O. சரிங்களா? ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்றதுனால திஸ் இஸ் டெல்டா நெகட்டிவ், திஸ் இஸ் டெல்டா பாசிட்டிவ் அப்படின்னு வரும் இல்லையா? அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீதைல் லித்தியம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்க வந்து மீதைல் லித்தியம், ஓகே, கார்பன் Li அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஓகே, இப்படி இருக்கும். இப்போ இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்பனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் 2.5. ஓகே, கார்பனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 2.5. லித்தியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.0 அப்படின்றது இருக்கு. அப்போ this is the polarization is, ஓகே, கார்பன் is 2.5 அப்படின்றதுனால this is delta negative, this is delta positive. ஓகே, அதே போல இங்க ஆக்சிஜனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா this is oxygen is 3.5 இருக்கும், கார்பன் வந்து இங்க என்ன இருக்கும் 2.5ல இருக்கும். அப்ப அதனால தான் வந்து இங்க டெல்டா நெகட்டிவ், இங்க வந்து டெல்டா பாசிட்டிவ் அப்படின்றத வந்து வச்சிருக்கோம். சரிங்களா? அப்ப என்ன ஆகும், இந்த பாண்டிங்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும் கார்பனுக்கு போகும், கார்பன் கெட் நெகட்டிவ் சார்ஜ், இது போயிட்டு என்ன பண்ணும் எலக்ட்ரோஃபிலிக் சென்டர் ஆஃப் திஸ் பொசிஷன்ல வந்து என்ன பண்ணும் அட்டாக் பண்ணிட்டு என்ன பண்ணும் this pi bond is break to oxygen get negative charge. Okay, oxygen get negative charge. Okay, அப்ப RH, okay, CH3, okay, O minus அப்படின்றது இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்கோம் ஒரு புரோட்டனேஷன்ஸ்க்காக H2O வாட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. H2OH, okay, H2O, okay, this negative charge, this abstract, this proton, okay, இந்த ஹைட்ரஜன் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிரும் OH மைனஸ் அவங்க எலிமினேட் பண்ணிரும். அப்ப நமக்கு என்ன ஆயிரும் புரோட்டனேஷன்ஸ் வந்து நடந்து நமக்கு என்ன வந்து ஃபார்ம் ஆகும் ஆல்கஹால் will be forming. ஓகே, ஆல்கஹால்ஸ் வந்து என்ன ஆகும் ப்ராடக்ட்டா ஃபார்ம் ஆயிரும். ஓகே, CH3OH. ஓகே, செகண்டரி ஆல்கஹால்ஸ் வந்து என்ன ஆகுது நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, அதே போல இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா this is delta negative, this is delta positive. இதே போல இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா this is delta positive, this is delta negative. Okay, அப்ப this phenyl ring get negative charge, this is going to attack this center and oxygen get negative charge. Okay, என்ன ஆகும் நெகட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரோஃபிலிக் சென்டர்ல இங்க வந்து அட்டாக் பண்றப்ப பை பாண்ட்ஸ் வந்து பிரேக் ஆயிட்டு என்ன ஆயிரும் ஆக்சிஜன்ல வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்துரும். நெக்ஸ்ட் வந்து புரோட்டனேஷன்ஸ்க்காக என்ன கொடுத்திருக்காங்க வாட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்ப என்ன ஆகும் RH, என்னது ஃபினைல் வந்து அட்டாக் பண்ணுது O மைனஸ் அப்படின்னு இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வாட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, வாட்டர் வந்து என்ன ஆகும் புரோட்டனேஷன்ஸ்க்காக HOH. ஓகே, HOH abstract this proton and this bond is break to OH minus get eliminated. Okay, RH, PH, OH. This is our product. Okay, next இதே போல என்ன வரும் delta negative, this is delta positive, n-butyl lithium, okay, and butyl groups get negative charge, this is going to attack this center and this pi bond is break to oxygen get negative charge, okay.
O minus. Okay, N-butyl group. Butyl, neat, eth, prop, butyl. 4 carbon chain. Okay, 1, 2, 3, 4. This is N-butyl groups. Okay, next protonations. Protonation H2O அதில் வந்து என்ன பண்ண புரோட்டானை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னா OH அப்படின்றத வந்து ஃபார்ம் பண்ணிடும். directly write it as okay. This is tertiary alcohols. Okay, இங்க ஒரு R group, இங்க ஒரு R group, இங்க ஒரு R group. டோட்டலா இது வந்து என்ன சொல்லுவோம், tertiary alcohols அப்படின்னு வந்து சொல்லுவோம். Okay, next RC double bond O. அப்ப இங்க என்ன வந்துரும், delta negative. This is delta positive. Okay, phenyl magnesium bromide. Okay, Grignard reagent வந்து கொடுத்திருக்காங்க. diethyl ether is acting as a solvent. Okay, அப்ப this is delta negative, this is delta positive. Next அப்படியே alternative delta negative அப்படிதான், negative positive negative. Okay, அப்ப phenyl group get negative charge. This is going to attract this electrophilic center of this position, and this pi bond is break to oxygen get negative charge. Okay, R H O minus phenyl group. Okay, next protonations, that is workup conditions. Okay, OH அப்படிங்கறத வந்து சேஞ்ச் ஆயிடும். Okay, டைரக்ட்டா நம்ம வந்து ரைட் பண்ணிட்டோம். Okay, அப்ப வாட்டர் வந்து இங்க ஆட் பண்றதுனால இங்க எடுத்து விட்டுறோம். Okay, ஃபர்ஸ்ட் அட்டாக் அப்படி நடக்குது, அதுக்கு அடுத்து protonations அப்படி. Okay, next வந்து என்ன எடுத்துக்க போறோம் அப்படினா ஆல்டிஹைட்ஸ் பிளஸ் எத்தனால்ஸ் வந்து எடுத்துக்க போறோம். ஓகே, எத்தனால் ஆக்ஸிஜன்ல என்ன இருக்கும், லோன் பேர்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா. திஸ் லோன் பேர் என்ன பண்ணுது, அப்படியே எலக்ட்ரோஃபிலிக் சென்டர்ல இங்க போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு this pi bond வந்து பிரேக் பண்ணி என்ன பண்ணுது, O minus அப்படிங்கறத வந்து ஜெனரேட் பண்ணுது. ஓகே, R H O minus O ET H. ஓகே, இங்க என்ன சார்ஜ் வரும், பிளஸ். ஏன்னா ஆக்ஸிஜன்ல உள்ள லோன் பேர்ஸ் டொனேட் பண்ணி என்ன பண்ணுது, பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்ப என்ன வரும், எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணுது, டொனேட் பண்ணுது. அப்படின்றப்ப பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என்ன ஆகும், ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் this oxygen positive வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கு என்ன பண்ண போகுது, this O minus இங்க இருக்க புரோட்டான் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிரும், இந்த பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிரும், ஆக்ஸிஜனுக்கு மேல கொண்டு போய் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணிரும், நியூட்ரலைஸ் பண்ணிரும். ஓகே, R H OH OET 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 சரிங்களா. ஹெமி அசிட்டால் ஃபார்மேஷன்ஸ் வந்து என்ன ஆகுது, இங்க வந்து நடக்குது. இப்போ இதே போல நெக்ஸ்ட் இந்த ரியாக்ஷன்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு, இங்கேயே வந்து ஆல்கஹால்ஸ் வந்து கொடுத்திருக்கு. ஓகே, ஆல்கஹால்ஸ் வந்து கொடுத்திருக்கு. அப்ப இங்க வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா intramolecular nucleophilic attack. Okay, intramolecular. Okay, இங்க அட்டாக் பண்ணிட்டு என்ன பண்ணிடும், this pi bond வந்து பிரேக் பண்ணிட்டு oxygen get negative charge. Okay, 1 2 3 4 5 membered rings வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, நம்பரிங் வந்து கொடுத்துலாமா, 1 2 3 4 5 1 2 3 4 5. ஃபிஃப்த் பொசிஷன்ல என்ன இருக்கு, ஆக்ஸிஜன் H. இங்க என்ன வந்துரும், பாசிட்டிவ் சார்ஜ் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல O minus. Okay, O minus. Alright. Okay, next protonations. This O minus, this abstract this proton, and this bonding electron is going to neutralize this oxygen positive. Okay, oxygen positive. Oxygen OH. Alright, this is our product. Okay, next acidic conditionsல இந்த acetals வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, this is hemiacetals அப்படினு வந்து சொல்றோம். ஓகே, hemiacetal. ஓகே, என்னது, R
OH OET H. Okay, R H OET OET. Okay, this is hemiacetal. Okay, hemiacetal. ஹெமிஅசிட்டால்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து என்னது? அசிட்டால்ஸ். அசிட்டால்ஸ். ஓகே, இப்போ இந்த ஹெமிஅசிட்டால்ஸும் அசிட்டால்ஸும் வந்து என்ன பண்ண போறோம்? ஒரு அசிடிக் கண்டிஷன்ஸ்ல ஹெமிஅசிட்டால்ஸ் ஃபார்ம் ஆகுமா இல்ல அசிட்டால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுமா அப்படின்றத வந்து பார்க்க போறோம். அதே போல பேசிக் கண்டிஷன்ஸ்ல ஒரு ஆல்டிஹைட்ல வந்து நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் வந்து பண்ணும்போது அங்க வந்து இதே போல ஹெமிஅசிட்டால்ஸும் ஃபார்ம் ஆகுமா இல்ல அசிட்டால்ஸும் ஃபார்ம் ஆகுமா அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே, under the acidic conditions first நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா acidic conditionsல வந்து பார்க்க போறோம். ஓகே, R double bond OH ETOH ethyl alcohol. Okay, acid catalyst. Okay, acid catalyst. Okay, acid அப்ப என்ன பண்ணும்? acids வந்து என்ன பண்ணும்? protons டொனேட் பண்ணும். ஓகே, protons வந்து டொனேட் பண்ணும். ஓகே, இப்ப acidic conditions protons அப்படிங்கறத வந்து போடுவோம் H+. ஓகே, இப்ப நமக்கு வந்து எப்படி வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஓகே, இங்க வந்து ஆக்சிஜன்ஸ் இருக்குறதுனால கீட்டோன்ஸ் ஆக்சிஜன்ல உள்ள லோன் பேர்ஸ் என்ன பண்ணும்? இங்க இருக்கிற இந்த புரோட்டான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அசிடிக் கண்டிஷன்ஸ்ல வந்து என்ன பண்ணும்? எடுத்துக்கும். சரிங்களா? அப்படி எடுத்துக்கும் போது நமக்கு வந்து என்ன ஆகும்? R H double bond OH. இங்க என்ன சார்ஜிங் வரும்? லோன் பேர்ஸ் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணி என்ன பண்ணுது? H+ ஓட பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்ப பாசிட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட எத்தில் ஆல்கஹால்ஸ் வந்து என்ன பண்ண போகுது? நியூக்ளியோஃபில்ஸ் வந்து ஆட் பண்ண போகுது. ETOH ஆக்சிஜன்ல என்ன இருக்கு? லோன் பேர்ஸ் இருக்கு. திஸ் லோன் பேர்ஸ் வந்து என்ன ஆகும்? எலக்ட்ரோஃபிலிக் சென்டர்ல வந்து என்ன பண்ணும்? இங்க வந்து அட்டாக் பண்ணி இந்த பை பாண்டை வந்து பிரேக் பண்ணி இந்த ஆக்சிஜன் பாசிட்டிவ் என்ன பண்ணிரும்? நியூட்ரலைஸ் பண்ணிரும். ஓகே, அப்ப நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடந்துச்சு அப்படினா R H OH OH ET+. Okay, next step this H+ வந்து என்ன ஆகும்? -H+ acidic conditionல வந்து protons வந்து லாஸ் ஆயிடுங்க. சரிங்களா? லாஸ் ஆயிடுச்சு அப்படினா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணிரும்? நியூட்ரலைஸ் பண்ணிரும். அப்ப R H OH OET அப்படின்றது என்ன ஆகும்? நமக்கு வந்து அசிட்டால்ஸ் வந்து என்ன ஆகும்? ஹெமிஅசிட்டால்ஸ் வந்து என்ன ஆகும்? ஃபார்ம் ஆகும். ஹெமிஅசிட்டால்ஸ் ஹெமிஅசிட்டால்ஸ் வந்து என்ன ஆயிரும்? ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இதே அசிடிக் கண்டிஷன்ஸ்ல தான் நடக்குது அப்படின்றப்ப என்ன பண்ண போறோம் அப்படினா இன்னொரு புரோட்டான்ஸ் H+ வந்து நான் again வந்து ஆட் பண்றேன். அப்ப this ஆக்சிஜன் பாசிட்டிவ் என்ன பண்ணிரும் அப்படினா இந்த புரோட்டான்ஸ் எடுத்துக்கிட்டு R H OH இங்க என்ன வந்துரும்? பாசிட்டிவ் OET. ஓகே, next step OH2+ is the good leaving group. Okay, OH2+ is the good leaving group. இந்த ஆக்சிஜன்ல உள்ள லோன் பேர்ஸ் என்ன பண்றேன் அப்படினா டபுள் பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இந்த பாண்டிங் எலக்ட்ரானை வச்சு என்ன பண்ணிடுவேன்? வாட்டரை வந்து என்ன பண்ணிடுவேன்? -H2O எலிமினேட் பண்ணிடுவேன். அப்ப எனக்கு வந்து எப்படி கிடைக்கும்? R
H double bond OOET இங்க என்ன சார்ஜ் வந்துரும் plus. Okay, next ethanols வந்து எடுத்துக்கிறேன் ETOH அதானே acidic conditionsல வந்து கொடுத்திருக்கோம். again 1 moles வந்து react ஆயிட்டு அந்த அட்டாக் பண்ணி என்ன பண்ணிரும் இந்த பாசிட்டிவ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிரும். ஓகே, அப்ப R H OET OET H என்ன வந்துரும் plus. ஓகே, plus. next minus H plus. okay, acidic conditionsல நடக்கிறதுனால என்ன ஆகும் protons வந்து again loss பண்ணிட்டு அதாவது எத்தில் ஆல்கஹால்ஸ் இன்னொரு மோல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படினா என்ன பண்ணும் இந்த ஆக்ஸிஜன் பாசிட்டிவ் வந்து இந்த protons எடுத்துக்கிட்டு என்ன பண்றோம் this oxygen positive வந்து நியூட்ரலைஸ் பண்ணிரும். ஓகே, அப்படி வந்து ரைட் பண்ணிக்கலாம். அப்ப R H OET OET acetals will be forming. acetals வந்து என்ன ஆயிரும் ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா, this is under acidic conditions. okay, acidic conditions, acid இது வந்து ஆசிட் கண்டிஷன்ஸ்ல நமக்கு வந்து என்ன ஆகும் ஹெமியசிட்டால் ஃபார்ம் ஆயிட்டு ஃபர்தரா என்ன ஆகும் அசிட்டால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அசிட்டால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ இதே பேசிக் கண்டிஷன்ஸ்ல இப்படி நடக்குதா அப்படின்ற சென்ஸ்ல வந்து பார்க்க போறோம். பேசிக் கண்டிஷன்ஸ்ல இது நடக்குமா இந்த ஹெமியசிட்டால் ஃபார்ம் ஆயிட்டு ஃபர்தரா வந்து இந்த அசிட்டால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுமா அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஓகே, இதே போல வந்து ஆல்டிஹைட்ஸ் எடுத்துக்கலாம். okay, RC double bond OH. okay, ETOH ஒரு பேஸ் OH மைனஸ் அப்படின்ற ஒரு பேஸ் வந்து எடுத்துக்கிறேன். அப்போ அந்த பேஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைரக்டாக இந்த எத்தில் ஆல்கஹாலில் இருக்கிற புரோட்டான்ஸ் வந்து என்ன பண்ணிடுறோம் எடுத்துக்கணும். சரிங்களா, அதாவது ATOH ப்ளஸ் OH மைனஸ் அப்படின்றப்ப இது என்ன பண்ணிடுறோம் இந்த புரோட்டான் எடுத்துக்கிட்டு எனக்கு ETO மைனஸ் அப்படின்ற ஈத்தாக்சைடு அயான்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஈத்தாக்சைடு அயான்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ETO மைனஸ் அப்படின்றது இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த ETO மைனஸ் தான் என்ன பண்ணுவாங்க this is going to attack this electrophilic center of this position and this pi bond is break to oxygen get negative charge. okay, R O minus H OET அப்படின்றது இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எத்தில் ஆல்கஹால்ஸ் எடுத்துக்கிறேன் ETOH. இங்க இருந்து என்ன பண்ணுவோம் this protons என்ன பண்ணிடுவோம் எடுத்துப்போம். சரிங்களா, எடுத்துக்கிச்சு அப்படின்னா R OH OET அப்படின்றத வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, அவ்வளோ. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்கும் இது என்னது ஹெமியசிட்டால். ஹெமியசிட்டால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிருந்தோம் வாட்டர் மாலிகுல்ஸை OH வந்து என்ன பண்ணோம் புரோட்டனேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணோம். அது வந்து ஆசிட் கண்டிஷன்ஸ்ல நடந்ததுனால இங்கே வந்து நம்ம என்ன பண்ண முடியாது புரோட்டான்ஸை ஆட் பண்ண முடியாது, நெவர். சரிங்களா, ஹெமியசிட்டால்ஸோட மட்டும்தான் வந்து என்ன ஆகும் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஃபர்தராக வந்து என்ன ஆகாது ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்காது. ஓகே, நடக்காது. ஓகே, ஹெமியசிட்டால்ஸ் மட்டும்தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இது அசிடிக் கண்டிஷன்ஸில் நடந்துச்சு அப்படின்னா அசிட்டால்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகே, ஹெமியசிட்டால்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து என்ன ஆகும் அசிட்டால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். பட் இதில் பேசிக் கண்டிஷன்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெமியசிட்டால்ஸ் மட்டும்தான் வந்து ஃபார்ம் ஆகும், அசிட்டால்ஸ் வந்து என்ன ஆகாது ஃபார்ம் ஆகாது. ஓகே ஓகே அவ்வளோ. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பைசல்ஃபைட் அடிஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.